கவின் குட்டி, செல்ல குட்டி, என் செல்ல பேராண்டி எங்கடா இருக்க? தாத்தா வந்துட்டே. அம்மு செல்லம், என் செல்ல பேராண்டி தாத்தா கிட்ட ஓடி வாங்கடி. இழுச்சு வச்சு இங்க பாத்தியா? என் பேரன் கொஞ்சம் நான் நிறைய விளையாட்டு ஜாமான்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன். எங்க என் பேரன் உள்ள இருக்கானா? இல்லாத பேரனுக்கு விளையாட்டு ஜாமான் ஒரு கேடு. வாயை முடிட்டு இருங்க. என்னடி இழுச்சு வச்சு அம்மாவும் புள்ளியும் அந்த பக்கம் இந்த பக்கம் உட்காந்து இருக்கீங்க. ஆமா, என் பேரன் எங்க? கூப்பிடு கூப்பிடு கூப்பிடு. உள்ள கிடக்கானா? அவனுக்காண்டி நான் எவ்வளவு வாங்கிட்டு வந்திருக்கேன் பாரு. கடுப்பை தட்டிட்டு இருக்காதீங்க, கம்மன் இருங்க. உங்க பேரன் ஒன்றும் இங்க இல்ல. அதான் தெரியுதே, ரெண்டு பேரும் சும்மா தானே உட்காந்துருக்கீங்க. என் பேரன் உள்ள தூங்கிட்டு இருக்கானா? சரி விடு. அவன் எந்திரிச்ச உடனே என் கையால இந்த பொம்மையெல்லாம் கொடுக்கணும். அவன் சந்தோஷம் பார்த்து பார்த்து நான் ரசிக்கணும். எப்பா அவன் உள்ளேயும் இல்லப்பா. எனக்கு உள்ள இல்லையா? ஓ, மதி கொழுந்து கூட வெளியே போயிருக்கானா? இல்லாட்டி பச்சை உடம்பு கருதி அந்த பிள்ளை குழந்தைய தூக்கிட்டு ஒத்தையில போயிருக்கு. உங்க ரெண்டு பேரும் யாரும் ஒருத்தர் கூட போயிருக்கலாம்ல. அவளை தனியா அமிச்சிக்க. அவன் ஒன்னா வெளியே போல, வெளியூருக்கு போயிட்டான். என்னது வெளியூரா? என்னடி சொல்ற? ஐயோ, என் பேரண்ட்டுக்காண்டி விளையாட்டு சாமான் வாங்கிட்டு வந்தனே. இப்ப நான் இதெல்லாம் வெளியூர் கொண்டு போய் தான் கொடுக்கணுமா? ஆமா, அது சரி. அவன் எங்க போயிருக்கா? பேரன் அது பேத்தியாது. இனிமேட்டு அந்த உறவே அப்படி ஒரு உறவே கிடையாது. பேசாம இருந்துருங்க. எப்படி ஏன் இப்படிலாம் பேசுற? இங்க என்ன நடக்குதுன்னு தெரியாம நீங்க வேற விளையாட்டு ஜாமான் வாங்கிட்டு வந்து என்னை வெறுப்பேத்திட்டு இருக்கீங்க. ஐயோ கடவுளே, முதல்ல என்ன நடந்துச்சுன்னு சொல்லுங்களேன் யாராச்சும். அப்பா, அது நான் சொல்லுறேன். மதி கொழுந்து அவங்க அப்பா அம்மா வந்தாங்களா, அவங்களோட சேர்ந்து ஊருக்கு போயிட்டா. ஓஹோ அப்படியா? ஆமா, என்ன திருப்பி பண்ண ஊருக்கு போயிருக்கு? எல்லாம் உங்க பொண்டாட்டி அழைச்சேன். அடே, நான் என்ன பண்ணேன்? தப்பெல்லாம் அவ மேல கிடக்கு. உடனே ஏன் மக்கள் திருப்பிடாத. ஏம்மா, இவ்வளவு பிரச்சனை காரணமே நீங்க தான். உங்க மேல எந்த தப்பு இல்லாத மாதிரி பேசாதீங்க. என்னடா இது? அம்மாவுக்கும் புள்ளிக்கு வந்த சோதனை. நீங்க என்ன நடக்குதுன்னு தெரியலையே. ஆளாளுக்கு மாத்தி மாத்தி சண்டை போட்டுட்டு இருக்காங்க. முதல்ல உங்க ரெண்டு பேரும் சண்டையை நிப்பாட்டுங்க. இங்க என்ன நடந்துச்சுன்னு எனக்கு தெளிவா சொல்லுங்க. எப்பா, அம்மா கடை வைக்கணும்னு ஆசைப்பட்டாங்க. அதனால கடை வச்சுட்டு இருக்காங்க. நான் இல்லைன்னு சொல்லல. ஆனா அதுக்கு உண்டான வேலை தான் அவங்க தானே செஞ்சுக்கணும். அதை விட்டுவிட்டு மறி குழந்தை போட்டு வேலை வாங்கிட்டு இருக்காங்க. வடைய சூடு, சட்னி அரைச்சிட்டு வா, இது செய்ய அது செய்யன்னு வேலை வாங்குறாங்க. போத குறைக்கு வீட்டு வேலையும் மறி குழந்தை செய்ய வைக்கிறாங்க. அவங்க அப்பா அம்மா வர நேரம் பார்த்து மறி குழந்தை வேலை செய்யறத பார்த்துக்கிட்டாங்க. அதனால அவங்களுக்கு பயங்கர கோவம். குழந்தைய என்னைய பார்த்து சொல்லிட்டு அவன் மத்த வேலையெல்லாம் பார்த்துட்டு கிடந்தா. எனக்கு வயிறு பயங்கரமா கலக்கிச்சா. அதனால நான் பாத்ரூம் போயிருந்தேன். கட்டில் இருந்த குழந்தை நழுவி நழுவி கீழே விழுற நிலைமை வந்திருக்கு. அவங்க கரெக்டா வந்து பார்த்துருக்காங்க. அதனாலதான் கடுப்பாயி குழந்தைய மறி குழந்தைய கூட்டிட்டு போயிட்டாங்க. என்னது, என் பேரன் கட்டில இருந்து கீழே விழுந்துருப்பானா? ஐயோ, நினைச்சு பார்த்தா பயமா இருக்கே. ஆமாப்பா, தப்பு ஏமாண்டி இருக்கு. குழந்தைய நான் தனியா விட்டுட்டு பாத்ரூம் போயிருக்க கூடாது. நல்ல வேலை அவங்க வந்து பார்த்தாங்க. அதனால பிள்ளைக்கு ஒன்றும் ஆகல. இல்லாட்டி என்ன ஆயிருக்குமோ ஏதாயிருக்குமோ நினைச்சு பார்த்தாலே பயமா இருக்கு. அடியே, உனக்கு எவ்வளவு கொழுப்பு இருந்தா அந்த பிள்ளைய போட்டு வேலை வாங்குவேன். நான் தான் அன்னைக்கு சொன்னல, இந்த கடை வேலை எடுத்து யார் கட்டிவிட்டு வீட்டுல இருக்கிற வேலையை பாருடின்னு. நீ தான் கடை கடைன்னு எப்ப பார்த்தாலும் அந்த கடையை போட்டு கட்டிக்கிட்டு அழுகிறவா. 4 வடையை போட்டா அதுக்கு பேரு கடையாடி. நான் தான் அன்னைக்கும் உன்னை கேட்டல, சட்டினி செய்யி பட்டினி செய்யின்னு ஏன் அந்த பிள்ளைய போட்டு பாடா படுத்துற? உனக்கு வேணுன்றதை நீ தான் செஞ்சிருக்கணும். அதை விட்டுட்டு அந்த பிள்ளைய போட்டு வேலை வாங்கியிருக்க. பாவம் பச்சை உடம்பு காரி. பேரனை பாத்துக்கிறதே அந்த பிள்ளைக்கு வேலை. அப்படிதானே அன்னைக்கு சொல்லி கூட்டி அந்த வீட்டு வேலையெல்லாம் நான் பாத்துக்கிறேன், மத்த வேலையும் நான் பாத்துக்கிறேன், என் பேரனை மட்டும் அவ பாத்துக்கிட்டா போதும் அப்படித்தானே சொன்னேன் அன்னைக்கு. இப்ப என்னடா அவ்வளவு வேலையும் அந்த பிள்ளை வாங்கியிருக்க? அவங்க அப்பா அம்மா பார்த்தா சும்மாவா இருப்பாங்க? அதையும் சண்டை போட்டு கூட்டிட்டு போயிட்டாங்க. தப்பெல்லாம் ஓ மேலத்தையும் இருக்கு. ஆளையும் அவளையும் பாரு. பேசிட்டீங்களா? பேசி முடிச்சிட்டீங்களா? ஒரு 5 நிமிஷம் வேலை செய்யறதுனால ஒன்றும் அவ குறைஞ்சிட மாட்டா. நான் என்ன 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் வந்து கடையில் இரு, பாத்திரத்தை கழுவு அப்படின்னு நான் சொன்னேன். ஒரு 5 நிமிஷம் அந்த தக்காளியை வதக்கி சட்னியை அரைச்சு கொடுன்னு சொன்னேன். இதுல என்ன இருக்கு தப்பே? குழந்தைய பாத்துக்கிறது தானே நீங்க 2 பேரும் கூட இருக்கீங்க. நீங்க பாத்துக்காம போனதுக்கு ஏன் மேல பழி சொல்லாதீங்க. அந்த ஓவியக்கா வாய் ரொம்ப ஓவரா போயிடுச்சு. என்னைய பார்த்து இல்லாதது போலதுமே பேசிவிட்டான். எனக்கு வர கோபத்துக்கு அவதான் இதோட ஒரே அடி அவங்க வீட்டுக்கு போனது போய்ங்க. மறுபடியும் அவன் இந்த வீட்டுக்கு வரவே கூடாது. என்னடி பைத்தியம் மாதிரி பேசிட்டு இருக்க? அப்ப நம்ம பேர பிள்ளை இதோட அவங்க இங்க வர போறதும் கிடையாது, நாம அங்க போய் பார்க்க போறதும் கிடையாது. அடி பாவி, என்னடி இப்படி சொல்ற? ஒன்னே ஒண்ணு கண்ணே கண்ணு ஒரு பேர பிள்ளை கிடக்கு. அதை ஒழுங்கா பாத்துக்கிறதுக்கு துப்பு கிடையாது. ஆளாளுக்கு சண்டை போட்டுட்டு கிடக்கீங்க. அந்த ஓவிய பேசின பேச்சுக்கு எனக்கு வர கோத்துக்கு என்ன பண்ணணும்னே தெரியாது. ஒழுங்கா போயிடுங்க. தம்பி பொண்டாட்டின்னு அவளை தலையில் தூக்கி ரொம்ப வச்சுக்கிட்டேன். அதே என் தலைமையில ஏறி ஜிங்கு ஜிங்குன்னு ஆட ஆரம்பிச்சிட்டான். ஏமா, ஏமா அத்தையை திட்டுறீங்க? அவங்க இடத்துல யாரா இருந்தாலும் அப்படிதான் பேசியிருப்பாங்க. அவங்க பொண்ணை போட்டு வேலை வாங்கினா அதுவும் ஆபரேஷன் பண்ண உடம்பு உடம்பு தாங்குமா சொல்லுங்க? அதனாலதான் அவங்களுக்கு கோவம் வந்து ரொம்ப ஓவரா பேசிட்டாங்க. அவங்க பேசுறது எந்த தப்பு இல்லை. தப்பெல்லாம் நம்ம மேல இருக்கு. என்னடா பொண்டாட்டி பக்கம் சாயிர? ஒரு புள்ள புருஷன் பொண்டாட்டி பக்கம் தான் பேசுவான். ஆமா ஆமா சரிதான். நீங்க ஒரு நாளும் எனக்கு சப்போர்ட் பண்ணி பேசுனது கிடையாது. ஏன்னா உங்களுக்கு தான் பொறுப்பே கிடையாது. வாய் முறி. நீ பேசுறது நியாயமான பேச்சா இருந்தா உனக்கு சப்போர்ட் பண்ணுவேன். ஆனா நீ எதிர்க்க மணிக்கால பேசுற. அப்புறம் நான் எப்படி உன் கடை இருப்பேன்? என் பேர பிள்ளைக்காண்டி ஆச்சியா விளையாட்டு ஜாமெல்லாம் வாங்கிட்டு வந்தேன்.
இது விளையாடும் போது நான் அதை பார்த்து ரசிக்கணும்னு நினைச்சேன். இப்ப அத்தனையும் போச்சா, என் ஆசையில மண்ணள்ளி போட்டுட்டாலே படுபாவி. சரி அஸ்வினி, நீயும் மனாது பார்த்துக்கிட்டு அமைதியா இருந்த, என் பேரனை கூட்டிட்டு போறேன்னு சொன்னா நீ வேண்டான்னு தடுத்துருக்க வேண்டியதானே. என்னப்பா பண்ண சொல்றீங்க? அத்தை மாமா பேசின பேச்சு அப்படி இருக்கு. அவங்க பேசின பேச்சுக்கு என்னால ஒண்ணுமே பதில் சொல்ல முடியல. தப்பு நம்ம மேல இருக்கு. குழந்தைக்கு ஏதாச்சும் ஒண்ணு ஆச்சுன்னா அதுக்கப்புறம் நாம தானே கஷ்டப்படணும். குழந்தை நல்லபடியா இருக்கும்போது நாம நல்லபடியா பாத்துக்கணும்ல. கொஞ்ச நாளைக்கு மறி குழந்தையும் அவங்க அப்பா அம்மா கூட இருக்கிறது தான் சரின்னு எனக்கும் தோணுச்சு. அதனாலதான் அமைதியா இருந்துட்டேன். கொஞ்ச நாளைக்கு இல்ல, நிரந்தரமாவே அவன் எங்கேயே இருந்துகிட்டோம். அவங்க அம்மா அவ்வளவு பேச்சு பேசுறா, அவ வாயை முடிட்டு அமைதியா இருக்கா. எங்க அத்தை கூட தான் நான் இருப்பேன், வரமாட்டேன்னு ஒரு வார்த்தையாவது வாயை தந்து சொன்னாலா? அவங்க அம்மா கூட்டு உடனே பின்னாடியே ஓடி போயிட்டா. ஏன்னா நீ அந்த அளவுக்கு அவளை போட்டு பாடா படுத்துனேன். அதனாலதான் அந்த புள்ள போயிடுச்சு. என்னத்த அப்படி பாடப்படுத்தி விட்டேன்? இதை செய்ய அதை செய்யணும்னு சொன்னது என்ன ஒரு குத்தம்? வீட்டை தூட்டி பெருக்குன்னு சொன்னேன், சட்டினி அரைச்சு கொடுன்னு சொன்னேன். நின்னுகிட்டே வேலை செய்யறது கூட அவளுக்கு கஷ்டமா? ஏம்மா அந்த காலம் மாதிரி இல்லவா இந்த காலம். கொஞ்சம் தயவு செஞ்சு அதை புரிஞ்சுக்குங்க. அந்த காலத்துல நான் அப்படி இருந்தேன், அந்த காலத்துல இப்படி இருந்தேன் அப்படின்னு சொல்றீங்களே, இந்த காலத்துல எப்படி இருக்குன்னு முதல்ல யோசனை பண்ணுங்க. அதெல்லாம் இவளுக்கு எப்படிதான் புரியும்? இவளுக்கு இருக்குது 5 அறிவு, அந்த 5 வேஸ்டா போச்சு. அவளுக்கு தான் அறிவே கிடையாது. ஆமா, எனக்கு அறிவே இல்ல, உங்களுக்கு தலைப்புள்ள அறிவு கிடக்கு. அதுல இருந்து கொஞ்சம் அள்ளி கொடுங்களேன். இவகிட்ட எல்லாம் மனசு பேசுவானா? இவளை விட்டு தள்ளுறா. இங்க பாரு அச்சுன்னு நடந்து முடிஞ்சு போச்சு. சரி விடு, நம்ம போய் சமாதானப்படுத்தி மறு குழந்தையும் என் பேரனையும் கூட்டிட்டு வருவோம். நீ ஊருக்கு போனதுக்கு அப்புறம் எனக்கு பேசி துணைக்க ஆள் இல்லாம கிடக்கும் பாத்துக்க. என் பேர பிள்ளை இருந்தா அவங்க கூட சேர்ந்து விளையாடிக்கிட்டு எனக்கு நேரம் போறதே தெரியாது. உங்க அம்மாவும் கடைன்னு கட்டிக்கிட்டு அழுகுறா. இப்பவே அந்த கடையை போட்டுக்கிட்டு அழுகுறா. நீ ஊருக்கு கிளம்பி போனதுக்கு அப்புறம் இன்னும் சுத்தம் அவன் அந்த கடையை விட்டு எந்திரிச்சு வரவே மாட்டான். அதனால முதல்ல இப்ப கிளம்பி போய் அவங்களை எப்படியாவது சமாதானப்படுத்தி கையில கால ஊந்த வச்சு அவங்களை கிளப்பி இங்க கூட்டிட்டு வரணும். அப்படி ஒன்னும் ஒரு அவசியமும் கிடையாது. அவங்க அங்கே இருந்துகிட்டோம், இங்க ஒண்ணும் வர தேவையில்லை. பாய மூடுறி. உனக்கு வேணா எந்த சொந்தமோ முக்கியம் இல்லாம இருக்கலாம், ஆனா எனக்கு எல்லாரும் முக்கியம் பாத்துக்க. அவன் உங்களுக்கு மட்டும் பேர பிள்ளை கிடையாது, எனக்கும் பேர பிள்ளையா. நான் முக்கியம் இல்லைன்னு எனக்கு சொன்னேன். மூஞ்சி அவரையும் பாரு. அப்படின்னா நீ பேர பிள்ளைய மட்டும் தான் கவனிக்கிற வேலையில இருந்துக்கணும். அதை விட்டுட்டு கண்டபடி பேசிட்டு கிடக்கவா? எப்பா அஸ்வினே, இவ கிடக்குறா, இவளை விட்டு தள்ளு. இவ இப்படித்தான் பேசிட்டு கிடக்கா. நீ என்ன செய்வே ஏறிச்சு எனக்கு தெரியாது. என் பேர பிள்ளை மருமகளும் என் கூட என் வீட்டுல தான் இருக்கணும் பாத்துக்க. நீ போனதுக்கு அப்புறம் அவங்க மட்டும்தான் எனக்கு பேசி துணைக்க இருப்பாங்க. நீ முதல்ல போய் அவங்களுக்கு சமாதானம் பண்ணி கொடுத்துட்டு வா போ. என்ன மதிக்காம என்னைய மீறி போனவ இந்த வீட்டு உள்ள அடி எடுத்து வைக்க கூடாது, அவ்வளவுதான். ஏம்மா ஏமா இப்படி பேசுறீங்க? நான் இருக்கும்போதே இவ்வளவு பிரச்சனை போயிட்டு கிடக்கு. நான் ஊருக்கு போனதுக்கு அப்புறம் இன்னும் எவ்வளவு பிரச்சனை போகணும்னு தெரியலையே. பிரச்சனைக்கு காரணம் உன் அத்தை தான், நான் கிடையாது. உன் அத்தையும் மாமனையும் அளவுக்கு மீறி பேசிவிட்டாங்க. நான் அதெல்லாம் எவ்வளவு சீக்கிரத்துல மறக்க மாட்டேன் பாத்துக்க. வேணும்னா என்கிட்ட மன்னிப்பு கேட்க சொல்லு. அவங்க பேசுறதுக்கு பூராத்துக்கும் மன்னிப்பு கேட்க சொல்லு. அப்ப வேணா அவங்க மகளை நான் என் மருமகளை ஏத்துக்கிறேன். இல்லாட்டி அவ இந்த வீட்டுக்கு வரக்கூடாது, அவ்வளோத்தியா. அதே மாரி அவங்க இங்க வந்தாங்க, அடுத்து நடக்கிறதே வேற மாதிரி இருக்கும் பாத்துக்க. அடிச்சே, என்னப்பா அம்மா இப்படி சொல்லிட்டு போறாங்க? மறி குழந்தை இங்க வீட்டுக்கே வரக்கூடாதுன்னு பேசுறாங்க. அந்த அளவுக்கு அப்படி என்ன தப்பு பண்ணிவிட்டா? அவளை இதை செய்ய அதை செய்யன்னு வேலை வாங்கினது இவங்க. அதனால கோவப்பட்டு அத்தை பேசிவிட்டாங்க. அதுக்கு அவங்க இவங்க கிட்ட மன்னிப்பு கேட்கணுமா? அவ அப்படித்தானே பேசுவா பைத்தியக்காட்சி. நீ முதல்ல அவங்களுக்கு போன போடு, நான் பேசுதேன். முதல்ல அவங்கள சமாதானப்படுத்தி இங்க வர வைப்போம். பேர முகத்தை பார்த்தா உன் அம்மா கருக்கு இருக்கிற கோவம்லாம் அதுக்கப்புறம் காணாம போயிடும். நீ போன போடு, மதி குழந்தைக்கு போன போடு, நான் பேசுதேன். எப்பா நான் போன் பண்ணிட்டு தான் இருக்கேன், யாருமே எடுக்கல பாத்துக்க. இங்கிருந்து கோவமா வேற கிளம்பி போனாங்க. ஊருக்கு போய் சேர்ந்தாங்களா தெரியலையான்னு தெரியலையேன்ட்டு நானும் அப்ப இருந்து போன் பண்ணிட்டு தான் இருக்கேன். அவங்க யாரும் எடுத்த மாதிரி தெரியல. விடாம போன் பண்ணிட்டே இருப்பா. ஒரு போன் வச்சு கண்டிப்பா எடுப்பாங்க. அப்படியும் எடுக்கலன்னா நாம கிளம்பி போய் அங்க நேரடியே பேசிட்டு கையோட கூட்டிட்டு வந்துருவோம். சரிப்பா, நான் பண்ணி பாக்குறேன். எடுத்தாங்கன்னா நான் அதுக்கப்புறம் பேசுவோம். சரி. ஒரு மனுஷன் கொஞ்ச நேரம் வீட்டுல இல்லைன்னா போதும், இல்லாந்து பொல்லாது பேச்செல்லாம் பேச்சு சண்டெல்லாம் வளர்த்து விட்டுருக்காங்களே. சே, இப்படின்னு பார்த்தா இனி மட்டும் நான் வெளியவே போக முடியாது போலியே. மாமியார் மருமக சண்டை இப்ப நம்ம வீட்லயே வந்துட்டா இனி என்ன நடக்க போதோ தெரியலையே. சொந்த மாமா பொண்ணு தானே கட்டிருக்கோம், அதனால நம்ம வீட்டுல மாமியார் மருமக சண்டையே இல்லாம கிடைக்கேன்னு இப்பதான் சந்தோஷப்பட்டு கிடந்தோம். ஆனா இப்ப என்னன்னா மறுபடியும் அந்த சண்டை வேற வர ஆரம்பிச்சுச்சா, இனி அடிக்கடிக்கு வரும். யாரும் எப்படி கோச்சிக்கிட்டு போறாங்கன்னு தெரியலையே.